ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் மணி சேவிங் ஹேபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பணம் சேர்க்குறத உங்களோட டெய்லி ஹேபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். உங்களோட சேமிப்பை நீங்கள் ரொம்ப சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா சேமிக்கிறது ஒரு கஷ்டமாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்தோடனே பெரிய அமௌண்ட்டு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து போக போக உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். சேவிங்ஸ்க்காக நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போடுற பணத்தை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் செலவாகாமல் பத்திரமா இருக்கும். உங்களுக்கு சேலரி வந்தோடனேயே நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு செலவு சேமிப்பாக தான் இருக்கணும். நீங்கள் மற்ற செலவெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களோட சேமிப்பு தடை இல்லாமல் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் டெய்லி சின்ன சின்ன அமௌண்ட்டாக எடுத்து வச்சு சேமிச்சிட்ருக்கப்ப உங்களோட சேமிப்பு எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டாக வராது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக சேமிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட சேமிப்பு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வரும். அதுக்காக பொறுமை ரொம்ப முக்கியம். உங்கள் சேமிப்பு உயர்றத நீங்கள் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. அதை கண்காணிச்சுட்டே இருக்கிறப்ப தான் அது ஒவ்வொரு படியாக மேலே உயர்றதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நாம் நிறைய பணம் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்து சேமிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் ஒரு போட்டி மாதிரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் உங்கள் சிஸ்டரோ பிரதரோ அவங்க கூட யார் அதிகமாக சேமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டி மாதிரி வச்சிங்கன்னா அது சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம பணம் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். அதனால் உங்களோட சேமிப்பு தடை இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட எந்த சந்தோஷத்தையும் கட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி உங்களோட சந்தோஷத்தெல்லாம் கட் பண்ணி நீங்கள் பணம் சேமிக்கிறப்ப அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, வெறுப்பு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் போகணும், நான் சினிமாவுக்கு போகிறேன், பீச்சு பார்க்கெலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் சேமிப்பும் நடக்கும், உங்களோட ஆசையும் நிறைவேறும். உங்களோட சேமிப்பு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது இல்லாமல் சரி ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போகாமல் பரவாயில்ல நம்ம இனி அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட சேவிங்ஸ் உயர்ந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.